ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்டிவிஸ்மா. இன்னைக்கு 8 மணி 8-7 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஐலாண்ட் படம் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆக போகுது. நான் அதை பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐலாண்ட் டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா டீசர் பார்த்து நான் போடல. ஆக்சுவலாக நான் போடணும் அப்படிங்கிற அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இன்று மாலை அப்படிங்கிற படத்தை வந்து 2015 ரிலீஸ் பண்ணார். நேற்று இன்று மாலை அப்படிங்கிற படத்தை வந்து டைரக்டர் ரவிக்குமார் வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படம் 2015 ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஐலாண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார், யோகி பாபு மற்றும் படம் எல்லாமே நடிக்கிறாங்க வச்சுங்களேன். இந்த படம் வந்து ஒரு ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை 2016 ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா இப்போ 2016 டைட்டில் மூவ் பண்ணாங்க. இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 தான் ஷூட் ஆரம்பித்தாங்க. அப்போ 2023 டீசர் வந்துருச்சு. அப்போ 2024 வந்து ட்ரெய்லரு, அப்புறம் ஜனவரி 12 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. மெயினாக அந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ்க்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அதனால தான் ஒரு 6 வருஷங்கள் தாண்டி இந்த படம் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஒரு 4000 சீனு வந்து எடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ் சீன் ஒன்றியும் 4000 சீன்னா பார்த்துங்க, வேறு லெவலு. இதில் மெயினாக ஏஆர் ரஹ்மான் வந்து இசையமைக்கிறாருங்க. இந்த டீசர் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நம்ம இந்த வெட்டுக்குழிலாம் இடையில பறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்லேயே வந்துச்சு. எல்லா ஊர்லேயெல்லாம் மாடுகளும் இப்போலாம் பறந்து வெட்டுக்குள் நிறைய வந்து வயல்லாம் அழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நம்ம உலகத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் காமிக்கிறாங்க. ஆனால் ஏலியன் இறங்கும் போதே மேக்ஸிமம் ஒரு எலி தான் முதல்ல பார்க்குது நைட்டில். அது ஏலியன் வந்துடுது. அது வந்த பிறகு அதுக்கப்புறம் மேலே சிவகார்த்திகேயன் கூட வந்து கனெக்ட் ஆகிடுது. சிவகார்த்திகேயன் ஒரு வீட்டில் வந்து ஒரு மாடி மேலே சிவகார்த்திகேயன், யோகி பாபு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அங்கே போய் இது மாட்டிக்கிது. ஆனால் ஏலியன்ஸன் வரும்போது அந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இவங்ககிட்ட நான் போன பிறகு வடிவேலு ஒரு டைலாக்லாம் எழுதிக்கிட்டு ட்ராயரு பனியனை போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டராக அந்த ஏலியன் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. படத்தில் ஒரு வில்லன் இருந்தால் தான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வில்லனாக ஒருத்தர் பண்ணுறாரு. பட் அவர் என்னன்னா, அவர் வந்து ஒரு ரோபோ கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களில் ஈடுபடுறாரு. இந்த ஏலியன் ஏதோ ஒரு விஷயமா சிவகார்த்திகேயன் தப்பிச்சு போய், இல்லை டேரெக்டாக அங்கே போய் மாட்டிட்டீங்க சிவகார்த்திகேயன் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வருதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இது இப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அது சிவகார்த்திகேயன் கூட ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கும். அது அப்படியே எப்படி வந்துச்சு போணுச்சு, கிண்டல் அடிக்கிறது, காமெடி, இந்தமாதிரி பிள்ளைகளும் போய் இன்ட்ரெஸ்டான போயிட்டு இருக்கும். ஒரு சமயத்தில் வந்து வில்லனால் வந்து இதை கடத்திட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக கடத்திட்டு போயிடுறாங்க. அவர் ரோபோக்காக பயன்படுத்துறதுக்காக கடத்திட்டு போயிடறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வில்லன் அதை வச்சு என்ன குடும்பப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் போய் காப்பாற்றி கொண்டு வந்து திரும்பி அது வந்து எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே அது விடுற மாதிரியாக தான் அந்த படம் அமைஞ்சிருக்கும் கதை நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸில் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டு வண்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் வில்லன்ற வண்டிலாம் போவான். சிவகார்த்திகேயன் ஃபாஸ்ட்டாக போவார். அந்தக்குள்ளே ஏலியன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மொத்தத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணி நல்லா ரவிக்குமார் சூப்பராக காமிச்சிருக்காரு அந்த படத்தை. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படா இப்போ 8 மணி வரும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறேன். ஏன்னா அடுத்து நம்ம வந்து ட்ரெய்லரை பற்றி நிறைய பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான். கண்டிப்பாக ஏலியனை நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏலியனுக்குள்ளே ஒருத்தர் இருப்பார். ஓகே, அவர் யார், அப்புறம் அந்த படத்தில் ப்ரொடியூசர் என்ன பேசுனாங்க, மற்றவங்க என்ன டீட்டெயில்ஸ் பேசுனாங்க, எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இந்த ட்ரெய்லரு வந்த பிறகு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன். கண்டிப்பாக இதான் விஷயம். வேறு ஒன்றும் இல்லை. ஏலியன் எங்கேயும் தப்பிச்சு வந்துடுது. அதில் வந்து கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வச்சு சிவகார்த்திகேயன் வச்சு திரும்பி வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பி விட்றாரு. இல்லை அங்கே ஏலியன் இங்கே வந்தால் இங்கே எது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு நடக்கும். அந்த இடத்துல ஒரு ஹீரோ போவார், உள்ளே ஹீரோயின் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த டைனோசர் முட்டைகள்லாம் காமிப்பாங்க. அந்த முட்டையிலும் சில விஷயங்கள் கூட அந்த ஏலியனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரில. படமாக தெரியும். ஆனால் முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு படம். கண்டிப்பாக யார் எதிர்பார்க்குறாங்களையோ ட்ரெய்லரை, அந்த குழந்தைகள்லாம் கண்டிப்பாக குடும்பத்தோட ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு படம்னா குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு படம். தமிழ் சினிமாவிலே வந்து இது பிரம்மாண்டமாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஹாலிவுட் படத்தில் ஒரு மிஞ்சான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா உழைப்பு இருக்குது. ஓகேவா, ரவிக்குமார் டேரக்டரோட உழைப்பு இருக்குது. அந்த டீம் ஆஃப் ஆல் த உழைப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த டீமே வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி நான் மனசாக வேண்டிக்கிறேன். பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம ட்ரெய்லர் வந்தோடனே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஐலானை எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாம் கொஞ்சம் ஷூடாக அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக அடுத்த இஸ்மா என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற வெயிட்டிங்கில் இருக்கணும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து விடைபெறல. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து அடுத்த நல்ல வீடியோ என்ன நெருங்கிடுச்சு. இப்போது 8 மணி 7 நிமிஷத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ட்ரெய்லர். கண்டிப்பாக பார்த்துட்டு அப்படியே சுட சுட பக்காவாக அப்படியே சொல்கிறேன்.
ஓகே, வெயிட் பண்ணி கேளுங்க. ஓகே, அது வரைக்கும் நம்ம ஆக்டிவிஸ்ட் யூடியூப் சேனல் இது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில்லாங்க தேட்டு விட்டுருங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது விடைபெறல 8-7 கண்டிப்பாக வருவேன். பாய்.